Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 44 பார்க்க போகிறோம். ஷீட் நம்பர் 44 பார்க்க போகிறோம். இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது வந்து கிராஸ் செக்ஷன், டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தோம். லாஸ்ட் இதில் ரெக்டாங்குலர் மட்டும் பார்த்தோம். ரெக்டாங்குலருக்கு என்னது, ரெக்டாங்குலருக்கு எக்ஸ் பார் என்ன, ஒய் பார் என்ன, ரெக்டாங்குலருக்கு ஐஎக்ஸ்எக்ஸ் என்ன, ஐஒய்வே என்ன, ஐ பேஸ் என்ன, இசட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்க போனால் ஸ்கொயர் செக்ஷன். ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கமே என்ன இருக்கும், சமமாக இருக்குமா, எல்லா பக்கமே சமமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது எக்ஸ் பார்னாலும் ஒய் பார்னாலும் சேம் தான், a/2 ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்வைனாலும் காமன் தான், a/4/12 a/4/12. பேஸ்லேருந்து கேட்டாங்கன்னா a/4/3 ஞாபகம் வச்சுக்கலாமா. எக்ஸ் பார்னாலும் ஒய் பார்னாலும் சேம் தான், a/2 ஐஎக்ஸ்எக்ஸ்னாலும் ஐஒய்ஒய் தான் சேம் தான், a/4/12 a/4/12 பேஸ்லேருந்து அப்படின்னா a/4/3. அடுத்து இசட் வந்து ரெண்டுக்குமே காமன் தான், a/6. இசட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, செக்ஷன் மாடலஸ் இசட் ஈக்குவல் டு I/ஒய்யா. ஐயோட வேல்யூ என்ன, a/4/12. ஒய்யோட வேல்யூ என்ன, a/2. அடிக்கலாமா, ஒரு ஏக்கு போயிடும், இங்கே 3 ஆகிடும், 2 இங்கே 6 ஆகிடும். அப்போ a/6 அவ்வளோதான் ஆன்சர். a/6 அப்படிங்கிற ஆன்சர். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். கிளியரா? இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லிடலாமா. ஸ்கொயருக்கு என்ன, எக்ஸ் பார்னாலும் ஒய் பார்னாலும் சேம் தான், a/2 ஐஎக்ஸ்எக்ஸ்னாலும் ஐஒய்வைனாலும் சேம் தான், a/4/12. பேஸை பேஸ் பண்ணால் a/4/3. அதுக்கடுத்து செக்ஷன் மாடலஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே சேம் தான், எக்ஸ்எக்ஸ்னாலும் ஒய்ஒய்னாலும் a/3/6. ஓகேவா? அடுத்து போகலாம். ட்ரையாங்குலர் செக்ஷன். ட்ரையாங்குலர் செக்ஷன் ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எக்ஸ் பார் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ் பார்னு சொன்னால் பி பிரெத்து ஹைட்டா, பி அப்படின்னா b/3 தான் வந்து எக்ஸ் பார் இருக்கும். எக்ஸ் பார் வந்து b/3. ஒய் பார் பேஸ்லேருந்து அமைச்சுன்னா இது ஃபுல்லாகவே ஹைச்சா, ஃபுல்லாகவே ஹச். பேஸ்லேருந்து அமைச்சுன்னா h/3. பேஸ்லேருந்து அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் b/3, அது மாதிரி h/3. அது அஃபெக்ட்ஸ் ஆர் டாப்லேருந்து அப்படின்னா 2h/3. அஃபெக்ட்ஸ் ஆர் டாப்லேருந்து அப்படின்னா 2h/3. இது மட்டும் சொல்லாமா. எக்ஸ் பார் என்ன, b/3. ஒய் பார் வந்து 2 வேல்யூ வரும். பேஸ்லேருந்து அப்படின்னா h/3, மேலே அஃபெக்ட்ஸ் ஆர் டாப்லேருந்து அப்படின்னா 2h/3. அது மாதிரி ஐஎக்ஸ்எக்ஸ் வந்து பேஸ்லேருந்துனா bh3/36. ஐஎக்ஸ்எக்ஸ் bh3/36. ஐஒய்ஒய் வந்து பேஸ்லேருந்து அப்படின்னா bh3/12. bh3/12. அங்கே bh3/36 பார்த்தோமா, இங்கே bh3/12. அது இது மேலே அஃபெக்ட்ஸ்லேருந்து பார்த்தோன்னா bh3/4. bh3/4 இதை மட்டும் சொல்லலாமா. ஐஎக்ஸ்எக்ஸ் என்னது bh3/36 ட்ரையாங்கிளுக்கு. அதே பேஸ்லேருந்து பார்த்தோம்னா bh3/12. டாப்லேருந்து பார்த்தோம்னா bh3/3. ஓகே, அடுத்து இது என்ன, இது அப்படியே போட்டால் போதும். வந்து bh²/24. bh²/24. bh² செக்ஷன் மாடலஸ் அப்படிங்கிறது bh3/24. கிளியரா? இந்த மட்டும் ரீகால் பண்ணிடலாமா. ஸ்கொயர்னா என்ன, ஐஎக்ஸ்எக்ஸ் எக்ஸ் பார்னாலும் ஒய் பார்னாலும் சேம் தான், a/2. அங்கே ஐஎக்ஸ்எக்ஸ்னாலும் ஐஒய்னாலும் சேம் தான், a/4/4 நமக்கு 12. அது பேஸில் இருந்து அப்படின்னா a/4/3. அங்கே வந்து இசட் வந்து என்னது a/3/6. அதுக்கடுத்து நம்ம ட்ரையாங்கிள் வரும். ட்ரையாங்கிள் வந்து பேஸு ஹைட்டு. இது வந்து ஐஎக்ஸ்எக்ஸ்னா b/3. ஐஒய்ஒய் வந்து ஒய் பார் வந்து பேஸில் அப்படின்னா h/3, டாப்ல இருந்து அப்படின்னா 2h/3. அதுக்கடுத்து ஐஎக்ஸ்எக்ஸ் வந்து நமக்கு பேஸில் அப்படின்னா bh3/12 36. அது ஹைட்டில் ஐஒய்ஒய் ஹைட்டு பேஸ் பண்ணி அமைச்சுன்னா பேஸில் இருந்து அப்படின்னா bh3/12, டாப்ல இருந்து அப்படின்னா bh3/4. அதுக்கடுத்து இசட் வந்து bh3/24. கிளியரா? அடுத்து 3 இது பார்ப்போம். சர்க்குலர் செக்ஷன் என்ன, செமி சர்க்குலர், ஆஃப் சர்க்கிள்னா என்ன, குவார்டர் சர்க்கிள் அப்படின்னா என்ன, 3 இதுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா?
சர்க்குலர் பார்த்தாலே ஞாபகம் வச்சிடும். சர்க்குலர் அப்படின்னா எக்ஸ் பார் ஒய் பார் காமன் தான், t/2. டீங்கிறது டயமீட்டர் பை 2. அதுக்கடுத்து IXXனாலும் YYனாலும் சேம் தான். d by d/4/64 by d/4/64. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது IZZனா என்ன, IXXையும் IYYயும் ஆட் பண்ணுறோம் அதானே. அப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் பார்த்தோம். IXX + IZZ = IXX + IYY. ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா by d/4/32 வரும். அவ்வளோதான். இது பேஸ்லேருந்து போனோம் அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் IXX வரும். by d/4/64 × 5 அவ்வளோதான். ஓகேவா, பேஸ் அவ்வளோ ஞாபகம் இல்லை. இந்த மட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்குறாங்க. by d/4/64 அப்படிங்கிறது. அது Z அப்படிங்கிறது அதில் பாதி அவ்வளோதான். by d/3/32. கிளியரா? by d/4/33 32. அது செமி சர்க்கிள் அப்படின்னா அதில் பாதி தானே, இது மாறாது. டயமீட்டரில் பாதி தான். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது d/2 தான். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது d/2. அடுத்து ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இதில் பாதி தானே. இதில் பாதினா என்ன, ரேடியஸில் பாதி 4/3 r by 4r by 3 4r divided by 3 x பார் என்ன d/2, y பார் 4r divided by 3 அதுக்கடுத்து IXX சரி IYY அப்படிங்கிறது by d/4 divided by 128. நார்மல் மேலே என்ன பார்த்தோம், by d/4 divided by 64 பார்த்தோமா. ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறனால ஆஃப் ஆட் ஆகுது. அப்போ ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 128. அப்போ by d/4 divided பேஸ்லேருந்து அப்படின்னா by d/4 divided by 128 அப்படிங்கிறது வரும். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுங்கிறது நமக்கு தேவையில்லை, இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நார்மலாக d = 2r நமக்கு தெரியும். அவங்க ரேடியஸில் கேட்டாங்கன்னா டயமீட்டராக மாற்றி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அந்த ஃபார்முலாஸை நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு லோடு ஏற்றிட்டே போனால் கன்ஃபியூஸ் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்லேருந்து அப்படின்னா IYY பேஸ்லேருந்து அப்படின்னா by d/4 divided by 120 அங்கே 64 × 2 128. அதுக்கடுத்து IXXோட வேல்யூ by d² divided by 457. IXX அப்படிங்கிறது by d² divided by 457. இங்கே என்ன Z செக்ஷன் மாடலஸ் இதில் பாதி by d/4 divided by 64 அவ்வளோதான். by d/4 divided by 64. அடுத்து குவார்டர் சர்க்கிள் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். இங்கே பார்த்தோம்ல 4r divided by 3 x பார்னாலும் y பார்னாலும் சேம் தான். அதுக்கடுத்து IXX YY காமன் தான். IXX என்ன நார்மலாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. IXXனாலும் by d/4 divided by 256. நார்மலாக என்ன 64 6 4 மல்டிப்ளை பண்ணால் 256 அவ்வளோதான். by d/4 divided by 256. அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு இது ஆறுலாம் தேவையில்லை. அதே மாதிரி அங்கே by d/4 divided by 128 போட்டால் போதும். divided by 128. ஓகேவா, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாமா. ஸ்கொயருக்கு அப்படின்னா எக்ஸ் பார்னாலும் ஒய் பார்னாலும் காமன் தான் a/2. IXXனாலும் IYYனாலும் சேம் தான். a/4 divided by 12. பேஸ்லேருந்து அப்படின்னா a/4 divided by 3. ஓகேவா, இங்கே வந்து a/3 divided by 6 முடிஞ்சா. அதுக்கடுத்து ட்ரையாங்கிளுக்கு வந்து எக்ஸ் பார் அப்படிங்கிறது b/3, ஒய் பார் டாப் பாஸ் பேஸில் இருந்தோம்னா h/3, டாப் ஆர் ஆஃப் எக்ஸில் இருந்தோம்னா 2h/3. அப்போ IXX அப்படிங்கிறது bh³ divided by 36. அது இது எக்ஸ் பார் அப்படிங்கிறது பேஸில் இருந்து அப்படின்னா bh³ divided by 12, டாப்ல இருந்து அப்படின்னா bh³ divided by 4. அங்கே வந்து என்னது bh² h² divided by 24. சர்க்குலர், செமி சர்க்குலர், அதுக்கடுத்து வந்து குவார்டர் சர்க்கிள். இது எல்லாத்தையுமே எக்ஸ் பார் முதல் பார்த்தலாமா. இதுக்கு இருந்து எக்ஸ் பார் ஒய் பார்னாலும் t/2 தான். இதுக்கு எக்ஸ் பார் வந்து t/2, ஒய் பார் வந்து 4r divided by 3 இங்கே குவார்டர் சர்க்கிளுக்கு எக்ஸ் பாராலும் ஒய் பாராலும் சேம் தான் 4r divided by 3 அடுத்து இங்கே IXX வரும். நார்மலாக IXXனாலும் IYYனாலும் சர்க்கிளுக்கு சேம் தான் by d/4 divided by 64. அதுக்கடுத்து இங்கே வந்து என்னது 128, இங்கே வந்து 256. அங்கே வந்து என்னது by d³ divided by 32, இங்கே வந்து 64, இங்கே வந்து என்னது 128. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட SOM முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். பார்த்தேன்.